எங்க இவ்வளவு கோவமா போயிட்டு இருக்கீங்க? எங்க வீட்டுக்கு. சரி வாங்க, நான் உங்களை கார்ல கொண்டு போய் விடுறேன். இல்ல பரவாயில்ல, நான் நடந்தே போய்க்கிறேன். ஏங்க, ஏன் தேவையில்லாம பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கீங்க? இவ்வளவு கோவமா அழுதுகிட்டு ரோட்ல ஒரு பொண்ணு போறது நல்லது இல்லைங்க. வாங்க, வந்து கார்ல ஏறி உட்காருங்க. பாருங்க, ரோட்ல எல்லாரும் உங்களையே பார்த்துட்டு இருக்காங்க. வாங்க, வந்து உட்காருங்க. நான் உங்க பேர் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? நான் உங்களை கூப்பிடணும்ல, அதுக்குதான். நாளைக்கே உங்களை எங்கேயாவது ரோட்ல பார்த்து இந்த பச்சை கலர் தாவணி, சிவப்பு கலர் சுடிதாருன்னு இப்படிலாம் கூப்பிட்டா நல்லாவா இருக்கும்? அதுக்கு தான் கேட்டேன். உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா உங்க பேரை சொல்ல வேண்டாம். பரவாயில்ல, என் பேரு ராதா. வாவ், நைஸ் நேம்ங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச பேரு. ஆக்சுவலி எங்க குலதெய்வம் பேர் கூட ராதாகிருஷ்ணன் தான். ராதான்ற பேரை யார் வச்சிருந்தாலும் அவங்கள பார்த்தா நாங்க குலதெய்வத்தை நினைச்சுப்போம். நீங்க இப்போ எதுவும் தப்பா நினைக்கலன்னா? எங்க அப்பா பேரு மூர்த்தி, அம்மா பேரு கமலா. எனக்கு ஒரு அக்கா இருக்காங்க, அவங்க பேரு சீதா. எங்க அக்காவோட வீட்டுக்காரர் பேரு ராம். சக்கரவர்த்தி அண்ட் கம்பெனி அவங்களோட தான். ஓ வாவ், சர்ப்ரைஸ்ங்க. அப்படின்னா ஒரு பெரிய மகாராணியை தான் என் கார்ல கூட்டிட்டு போறேன். அப்படின்னா நான் பெரிய அதிர்ஷ்டசாலி தாங்க. அப்படிலாம் இல்லைங்க, எங்க அக்கா தான் சக்கரவர்த்தி குடும்பத்துல மகாராணி மாதிரி இருக்காங்க. நாங்க சாதாரண குடும்பம் தான். அதனால என்னங்க, உங்களை பார்த்தாலும் ஒரு மகாராணி மாதிரி தானே இருக்கீங்க. உங்க அக்கா மாதிரியே உங்களுக்கும் ஒரு ராஜகுமாரன் கிடைப்பாருங்க. நீங்களும் மகாராணியா ஆயிடுவீங்க. நிறுத்துங்க நிறுத்துங்க நிறுத்துங்க, கொஞ்சம் நிறுத்துங்க. ஏன்? வீடு வந்துருச்சு, நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். வீடு வந்துருச்சா? தேங்க்ஸுங்க. ஓகே.